ஏல ஒரு டிக்டாக் பொண்ணு ஃபேமஸ் ஆகணும்னு பெத்தவங்களையே போட்டு தள்ளிட்டாங்கறாங்க. நினைச்சா நெஞ்சு பயிருங்குதுல்ல. இவ பேரு சாரா. கதை நடக்கும்போது வயசு 16. நம்ம ஊரு சிரிக்கி வலை மாதிரி இவளுக்கும் இந்த டிக்டாக் மோகம். ஆனா பாரு, அந்த டிக்டாக் வீடியோவே இவ கழுத்துக்கு சுருக்கா மாறிட்டு. விஷயம் என்னன்னா, 2025ல ஒரு ராத்திரி ஏதோ காரணத்துக்காக பெத்த தாய் தகப்பனையே காலி பண்ண முடிவு பண்ணியிருக்கா. அவங்க தூங்குற வரைக்கும் காத்திருந்து டமார்னு துப்பாக்கியால 2 பேரையும் சுட்டுப்புட்டா. அவளோட வளர்ப்பு தகப்பனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை. அதனால எல்வார்டுன்னு ஒரு மெஷின் மாட்டியிருக்காங்க. உசுறு போன உடனே இதயம் நின்னதும் அந்த மெஷின் பீப் பீப்னு அலற ஆரம்பிச்சிட்டு. இவ உசாரா துப்பாக்கியை எங்கேயோ நைஸா கழட்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் படுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல இவளோட 5 வயசு தங்கச்சி பாப்பா சத்தம் கேட்டு எழுந்து போய் பாக்குது. ஐயோ பாவம்ல, பெத்தவங்க பொணமா கிடக்கத பார்த்துட்டு அக்கா கறிக்கிட்ட ஓடி வருது. இவ ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு 911க்கு ஃபோன் போடுதா. நாடகம் பாத்தியா? அடுத்த வாரமே டிக்டாக்ல சோகம் புளியுது. அம்மா இல்லாம தவிக்கிறேன், ஐயோ போயிட்டாங்களேன்னு ஒரே ஒப்பாரி. அட, கருமாதிக்கு போய் இறங்கற்பா வேற வாசிச்சிருக்கா. நிஜமாவே கொலைய பண்ணிட்டு இப்படி மேடையில ஏறி நடிச்சிருக்கான்னா இவ சரியான ஆளுதான். இங்கதான் மேட்ரு மாறுது. ஊர் உலகமே இவள பாவம் நினைச்சா இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? 1,40,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி அக்காக்கு மெசேஜ் தட்டுதா. எங்க அப்பா அம்மா கேஸ பத்தி பேசுங்க, இது மட்டும் போட்டிங்க உங்க சேனல் பிச்சுக்கிட்டு போகும், கூகுள்ல தேன்னா இதுதான் டாப்ல நிக்கும்னு வியாபாரம் பேசுதா. எல, பெத்தரவங்க செத்த சோகத்துல இருக்கிற எவளாவது வியூஸ் பத்தி பேசுவாளா? மாட்டாதானே? கிடுக்கி பிடி. 4 மாசம் கழிச்சு போலீஸ்காரங்க உஷாராயிட்டாங்க. நீதான்ல இதுக்கு காரணம்னு வாரண்ட் கொண்டாந்துட்டாங்க. இப்ப 17 வயசு, 2 கொலை கேஸ்ல உள்ள கம்பி எண்ணுதான். அந்த கிரைம் ஸ்டோரி போடுற அக்காக்கு ஒரே காண்டு. நீ கொலைய பண்ணிட்டு மாட்ட போற நேரத்துல ஏன் தலைய ஏண்டி உருட்டுறன்னு வீடியோ போட்டு கிழிச்சுட்டாங்க. கடைசியா என்ன சொல்றேன்னா, இவ போலீஸ்கிட்ட என்ன கதை விடுதா தெரியுமா? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், வெடி சத்தம் கேட்கல, ஆனா அந்த ஹார்ட் மிஷின் சத்தம் மட்டும் கேட்டுச்சுங்கிறா. என்னல கதை விடுதா? துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்காதான் மிஷின் சத்தம் கேட்குமா? போலீஸ்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அந்த துப்பாக்கி இன்னும் சிக்கல. என் கணிப்பு என்னன்னா, வீட்ல துப்பாக்கியே இல்லாதப்போ இவ இதை செஞ்சிருந்தா கண்டிப்பா எவனோ ஒருத்தன் பின்னால இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். தனியா செய்ய வாய்ப்பே இல்ல மக்கா.